வணக்கம், இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ, பாகம் 2. வாங்க கதையை தொடர்வோம். அத்தியாயம் 16. என் விதியை மாற்றினாள். உகந்திகாவை பற்றியிருந்த வியனது கரங்கள் இறுக அவளை பற்றின. கண்கள் கடினமுற விளக்கம் என்றான் ஒற்றை வார்த்தையாய். பாறையாய் இறுகியிருந்த வியனின் முகத்தை ஏறெடுத்து பார்த்தாள். நீண்ட பெருமூச்சை வியன் அறியாமல் வெளியிட்டவாறு அவளால் இயன்ற லகுவான குரலில் யாரோ ஒருவரின் கதையை கூறுவது போல தொடங்கினாள். என் விதியுடன் ஒருவர் பிறப்பது இது முதல் முறை அல்ல. என்னை போன்ற விதியமைப்புடன் இதற்கு முன்னரும் பலர் பிறந்திருக்கிறார்கள். அப்படி பிறந்த அத்தனை பேரும் போரில் இறந்தும் உள்ளனர். போரில்? வியனின் குரல் ஆச்சரியத்தில் எழுந்தது. ஒரு சிறு தயக்கத்துடன் தலையை ஆட்டிவிட்டு, என்னை போன்று பிறந்தவர்களில் ஒருவர் அவருக்கு கிடைத்த சக்தியில் தலைக்கால் புரியாமல் 7 உலகங்களையும் ஆள வேண்டும் என்று உறுதி பூண்டார். தன் சக்திகளை தீய வழிகளில் பயன்படுத்தி அவரின் கனவை நிறைவேற்றவும் செய்தார். 7 உலகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து ஆண்டதுமல்லாமல் தீராத கொடுமைகளையும் 7 உலகங்களுக்கு விளைவித்தார். அவரின் கொடுமையின் உச்சகட்டமாய் அனைத்து உலகங்களும் ஒன்று கூடி அவரை அழைத்தனர். அடுத்து என் விதியுடன் பிறந்த ஒரு பெண். ஆனால் இவரின் கதை கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு சிறு புன்னகையுடன் தொடர்ந்தாள். அவருக்கு சக்தி கிடைத்ததும் மிகவும் நல்லவளாகத்தான் இருந்தார். மக்கள் அனைவருக்கும் நல்லது செய்தார். ஆனால் அவரின் சக்தியை அறிந்த அவளின் உற்றார்கள் அவளை அவர்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்த தொடங்கினார்கள். நாள் ஆக ஆக அவளை விட்டு ஒவ்வொருவராக விலகிச் செல்ல ஆரம்பித்து கடைசியில் யாரும் இல்லாத அனாதையாகிவிட்டாள். அந்த கோபமும் ஆத்திரமும் அவளை தீய சக்திகளுடன் இணைய வைத்து இந்த உலகத்தையே அவளின் காலடிக்கு கொண்டு வர வைத்தது. தன்னை விட்டு போன, தன்னை ஏமாற்றிய அனைவரையும் கருணையே இல்லாமல் கொடூரமாக துவம்சம் செய்தாள். ஒரு வறண்ட சிரிப்புடன் கடைசியில் அவளுக்கும் அதே நிலைமைதான் ஏற்பட்டது. ஒரு நிமிடம் கண்களை மூடியவளின் கண்களுக்குள்ளேயே அந்த காட்சி படமாய் ஓடியது. தலையை சிலுப்பி அதை உதறித் தள்ள முயன்றவளை வியனின் குரல் இடையிட்டது. ஆனால் இந்த விதியில் பிறந்தவர்கள் அழிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று எங்கு கூறப்பட்டிருக்கிறது? சரி தவறு என்பதை விடுத்து நீ கூறிய இருவரும் ஒரு கட்டத்தில் தீய வழியில் சென்று மக்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அப்படி இல்லையே என்று ஒருவித தவிப்பும் கவலையுமாய் ஆரம்பித்தவனின் கரங்களை அழுந்த பற்றினாள். வியனின் எண்ண ஓட்டம் அவளுக்கு புரியாமல் இல்லை. அவனின் கவலை தோய்ந்த முகம் ஒரு வகையில் அவள் மனதுக்கு ஆறுதல் தந்தது. அந்த ஆறுதல் தந்த மகிழ்ச்சியுடன், நான் கூறிய இந்த 2 சம்பவங்களிலும் உள்ள ஒற்றுமை என்னவென்று தெரிகிறதா? அவனின் ஞானத்தை சோதிப்பது போல கேட்டாள். 2 புருவங்களையும் சுழித்தவாறு, நான் கூறியது போல அவர்களின் மாற்றத்திற்கு காரணம் நியாயமாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களின் முடிவு நியாயமானதுதான். ஆனால் நீ அவர்கள் போல அல்லவே. வியனின் வார்த்தைகள் உகந்திகா அவனை பார்த்த பரிதாப பார்வையில் நின்றது. அவளின் குரல் கனிய, இல்லை அதுவல்ல காரணம் என்றாள் மறுப்பாக. வியனின் கண்கள் அவளை ஊடுருவி பார்க்க அவள் போட்ட புதிருக்கு அவளே பதிலளித்தாள். ஒன்றை கவனித்து பார்த்தீர்களா? நான் கூறிய 2 சம்பவங்களிலும் அந்த தீய சக்திகளின் அவதாரத்தை அழிப்பதற்காக அனைத்து உலகங்களும் ஒற்றுமையாய் ஒன்றிணைந்து போரிட்டன. எப்பொழுதெல்லாம் அநீதியும் கொடூரமும் தலை தூக்கி மேலோங்குகிறதோ அப்பொழுது அந்த தீய சக்தியை அழிப்பதற்கு அந்த கடவுளே அவதாரம் எடுப்பார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே, அதுபோலத்தான் இதுவும். உகந்திகாவின் உதடுகள் விரக்தி புன்னகையில் கோணின. சில சமயங்களில் தீய சக்திகள் மேலோங்குவது உலகில் உள்ள நல்ல சக்திகளை ஒன்றிணைக்க, பல வேறுபாடுகளால் பாகுபட்டிருக்கும் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவும் தான். வியனின் பார்வையின் தாக்கத்தை தாங்க முடியாமல் வேறுபுறமாய் தன் முகத்தை திருப்பினாள் உகந்திகா. திகைப்பு, அதிர்ச்சி, ஆவேசம், அவநம்பிக்கை என்று பல உணர்வுகள் வியனின் மனதில் அலைமோதியது. உகந்திகாவின் வார்த்தைகளின் அர்த்தம் அவனுக்கு தெள்ளத் தெளிவாய் விளங்கியது. ஆனால் அதை அவனால் நம்பவும் முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. கன்னத்தில் ஒரு நரம்பு துடிதுடிக்க கடித்த பற்களினிடையே, உன்னால் இந்த உலகம் ஒன்றாகும் என்றான் வியன். ஒரு விசித்திரமான வகையில் ஆமாம். எப்பொழுது நம் உலகத்தில் பிரிவினை ஓங்குகிறதோ, மக்களின் மனதில் நாம் என்ற எண்ணம் மறைந்து நான் என்ற அகங்காரம் பிறக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் எங்களைப் போன்ற விதி பெற்ற மக்கள் இந்த உலகத்தில் பிறந்து அனைத்து இனத்தையும் ஒன்று சேர்ப்பார்கள் என்றால் விளக்கமளிக்கும் குரலில். ஆனால் ஏன்? வியனின் குரல் கட்டியது. அசட்டையாக தோலை குலுக்கிய உகந்திகா, தெரியவில்லை. தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றவில்லை. நான் போன ஜென்மத்தில் செய்த பாவம் காரணமாக இருக்குமோ என்னவோ என்றால் சிரித்தபடி. உகந்திகாவின் சிரிப்பில் கலந்திருந்த வழி வியன் நன்கு அறிந்திருந்தான். சில கணங்கள் தலை குனிந்தவாறு எதுவும் பேசாமல் மௌனமானானவன். தயங்கிய குரலில் அவளின் கண்களை நேருக்கு நேராய் பார்த்து, ஆனால் நீ அவர்கள் இல்லையே. நீ கண்டிப்பாய் தீய வழிக்கு செல்ல மாட்டாய். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது.
அதுவுமில்லாமல் மற்றவர்களைப் போல நீ தனியாளாயாவதற்கு வழியே இல்லையே. உன்மேல் நம்பிக்கை பாசமுள்ள பலர் இருக்கின்றனர். அது ஏன் இருக்கின்றான்? நான் இருக்கிறேன். ஒருபோதும் உன்னை விட்டுவிட்டு நாங்கள் எங்கும் போக மாட்டோம். பின் எப்படி இந்த விதி நிறைவேறும்? நிறைவேறாது. ஒரு கணம் கண்களை அழுத மூடியவன் ஒற்றை கரத்தால் தன் கழுத்தை அழுத்தியவாறு, எனினும் தற்காப்பிற்காக என்றவனின் வார்த்தைகளை உகந்திகாவின் குரல் தடுத்தது. என்னுடைய விதியை உங்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று வியன் சொல்ல வந்ததை சொல்லி முடித்தாள். கேள்வியுடன் அவளை பார்த்த வியன், உனக்கெப்படி தெரியும் என்றவனின் குரல் அடுத்த கணத்தில் ஒருவித துரிதத்துடன், உன்னால் கடந்த காலத்தை பார்க்க முடியுமா? அப்படியென்றால் உன்னால் எதிர்காலத்தையும் பார்க்க முடியுமா? முடியும். ஆனால் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்ப்பது அவ்வளவு எளிதல்ல. என்னுடைய முழு திறனையும் பயன்படுத்தினால் சிறிதளவிற்கு மற்ற காலங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நமக்கு தெரிந்து கொள்ள அனுமதிக்கப்படாத அல்லது இயற்கைக்கு எதிரான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முயலும் போது அதை தெரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. நம் சக்தி அனைத்தையும் கொடுத்துதான் அதை தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, உடல் மட்டுமல்ல, உயிரின் மூலம் வரை அதனின் தாக்கம் பாய்ந்து நம்மை பலவீனப்படுத்திவிடும். அதற்கு பின் மீண்டும் சக்தியை பெறுவது அவ்வளவு எளிதல்ல. அயராமல் கடுமையான தியானம் செய்தால் மட்டும்தான் சீக்கிரத்தில் ஆற்றலை திரும்பப் பெற முடியும் என்று விளக்கினாள் உகந்திகா. இவ்வளவு விவரங்கள் தெரிந்தும் தேவையில்லாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஏன் பயன்படுத்தினாய்? இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை கண்டுபிடிக்க பயன்படுத்தியிருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள பயன்படுத்தியிருக்கலாம் என்றான் கண்டிக்கும் குரலில் கடிந்தவாறு. கண்களில் விளையாட்டுத்தனம் மின்ன தலை சிரித்து முத்துப்பற்கள் தெரிய அழகாய் சிரித்தவள், இன்றைய கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் எதிர்காலத்தை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இத்தனை வருடங்கள் என்னை வருத்திய கேள்விக்கு பதில் தெரியாமல் மற்றதை பற்றி எப்படி என்னால் யோசிக்க முடியும்? நீங்கள் என்னிடம் பதில் சொல்ல தயாராக இல்லாத போது வேறு என்ன வழி என்று அவளின் குற்றச்சாட்டுக்கு அவன் பதிலளிக்கும் முன் அவளே தொடர்ந்தாள். என் விதிக்காக நீங்கள் என்னை விட்டு விலகிச் சென்ற காரணமும் விளங்கியது. உங்களின் முடிவு சரியானதா தவறானதா என்று நான் வாதாடப் போவதில்லை என்றவளின் குரல் கம்மியது. தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு புன்சிரிப்புடன் வியனை நேராய் நோக்கி, திரும்பி சென்றவர் மீண்டும் வந்ததில் எனக்கு சந்தோஷம்தான் என்றாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள நான் அந்த பழைய உகந்திகா அல்ல. ஒன்று, என் விதியை மாற்றுவதற்கு வழியில்லாமல் நீங்கள் திரும்பி வந்திருக்க வேண்டும், அல்லது அதை நிவர்த்தி செய்ய ஏதேனும் ஒரு வழி கண்டுபிடித்ததால் திரும்பி வந்திருக்க வேண்டும் என்று யூகித்தேன். என் யூகம் சரியென்று கண்டும் கொண்டேன் என்றவள் உதட்டில் அந்த புன்னகை உறைந்தது. பற்களால் உள் உதட்டை கடித்தபடி பிடிவாதமான குரலில், ஆனால் உங்கள் முடிவில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று திட்டவட்டமாக அறிவித்தாள். ஏன்? குரல் அதிர அவளை கேட்டான் வியன். ஏனென்றால் நீங்கள் பணயம் வைப்பது உங்கள் உயிரை. ஒருபோதும் எனக்காக உங்கள் உயிரை தியாகம் செய்வதை நான் ஒருபொழுதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றால் தீர்மானமாக. கைகளை காற்றில் வீசியபடி, நான் என் உயிரை தியாகம் செய்யப் போகிறேன் என்று யார் கூறினார்கள்? கண்ணம்மா, உன் பயத்திற்கு தேவையே இல்லை. இதை பற்றி ஏற்கனவே உன் தந்தையிடம் பேசியும் விட்டேன். உன் விதியை நான் என்மேல் மாற்றிக்கொள்வதற்கு முன்பே உயிர்காப்பு பிரமாணம் செய்து விடுவதாகவும் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எந்த அளவிற்கு நீ தவறான வழி செல்ல மாட்டாய் என்ற நம்பிக்கை இருக்கிறதோ அதே அளவிற்கு என் மீதும் அதே நம்பிக்கை இருக்கிறது. இந்த சத்தியம் கூட உன் தந்தையின் மன ஆறுதலுக்காகத்தான் என்றான் அவளை புரிய வைத்துவிடும் எண்ணத்துடன். புரியாத பார்வையுடன் அவனை பார்த்து மறுப்பாய் தலையசைத்தவள், இப்பொழுது நான் அடைந்திருப்பது என் ஆற்றலில் ஒரு துளிதான். என்று எனக்குரிய முழு சக்தியும் எனக்கு கைகூடுகிறதோ அன்று எந்த வாக்கும் சத்தியமும் என்னை கட்டுப்படுத்தாது என்று கூறியவள் பாறையாய் கனத்த தன் உடலை தூக்கிக் கொண்டு சில அடிகள் அவனை விட்டு தள்ளி சென்று அவனுக்கு தன் முதுகை காட்டியபடி நின்றாள். அவனின் அருகில் இருந்து கொண்டு அவனின் முகத்தை பார்த்து கொண்டு தன் தீர்மானத்தை சொல்வதற்கு அவளின் மனம் இடம் தரவில்லை. என்ன காரணமாக இருந்தாலும் இது எனக்காக விதிக்கப்பட்ட விதி. இதை நான் தான் அனுபவித்தாக வேண்டும். எனக்காக மற்றவர் கஷ்டப்படுவதை என்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு உங்களின் அனுமதி தேவையில்லை. அதை நான் கேட்கவும் இல்லை. இது என் வாழ்க்கை. அதை முடிவெடுக்கும் முழு உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு. நான் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன். அதிலிருந்து நான் மாறப்போவதும் இல்லை. கைகளை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு கண்களை ஒருமுறை இறுக்கி மூடித்திறந்தவள், என் முடிவு உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்னை விட்டுவிட்டு இப்பொழுதும் போகலாம். நான் உங்களை தடுக்கப் போவதும் இல்லை, தவறாய் எண்ணப் போவதும் இல்லை என்றால் கடுமையான குரலில். சிலை போல இறுகி நின்ற உகந்திகாவை பார்க்க பார்க்க மனம் வலித்தது வியனுக்கு. ஒரு தடவை அவளை விட்டு விலகி அவனுக்கும் அவளுக்கும் இழைத்த அநியாயம் மனதில் ரணமாய் வலித்தது. அவனின் செயலுக்கு பின்னால் காரணம் இருந்தபோதும் அது அவளை எப்படி காயப்படுத்தி இருக்கும் என்று அவன் அறியாமல் இல்லை. பிரிந்திருந்தாலும் அவளை பற்றி மட்டும்தான் அவன் மனம் எண்ணியது என்று எப்படி அவளை நம்ப வைக்கப் போகிறான்? இத்தனை வருடங்களில் அவள் பட்ட துயருக்கு சிறிதும் சளைத்ததில்லை அவனின் வலியும் என்று எப்படி அவளுக்கு புரிய வைக்கப் போகிறான்? என்றேனும் ஒரு நாள் அவன் அவளை விட்டு போகவே மாட்டான் என்று முழு மனதோடு நம்புவாளா? 1008 கேள்விகள் அவனின் மனதை துளைத்தது. ஆயினும் அதை எப்படி கூறுவது என்று தெரியாமல் திகைத்து நின்றான் வியன்.
அறிவிலும் ஆற்றலிலும் நிகரில்லாதவன் என்று பெயர் பெற்றிருந்து என்ன பயன்? அவளை சமாதானப்படுத்தி அவள் மனதின் வேதனையை போக்கும் வழி தெரியாமல் அயர்ந்து நின்றான் வியன். ஒரு கணம் அவளின் தனித்து நின்ற தோற்றத்தைக் கண்ட வியன் சில ஆழ்ந்த மூச்சுகளை எடுத்து விட்டுவிட்டு சில அடிகளில் அவர்களுக்கு இடையே இருந்த இடைவெளியை சத்தமின்றி கடந்து அவளின் பின்னால் சென்று நின்றான் வியன். திரும்பி பார்க்காவிட்டாலும் அவனது அருகாமையில் அவளின் உடல் விரைத்தது. அவனின் சூடான மூச்சுக்காற்று அவளது கழுத்தில் பட சற்றென்று உகந்திகா மூச்சை இழுத்து பிடித்தாள். தன் வலிய கரங்களால் அவளது தோள்களை மிருதுவாக பற்றி அவளை தன் மார்போடு சாய்த்து கொண்டான். தன் இரு கரங்களையும் அவளது இடையில் தவளவிட்டுவிட்டு தன்னோடு இறுக்கி அணைத்தவன் அவளின் கழுத்து வளைவில் முகத்தை பதித்து கன்னத்தோடு கன்னத்தை இழைத்து மென்மையான குரலில், நீ என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சம்மதம்தான். இங்கு இருந்து பதவி ஆற்றல் என்று அதன் பின்னால் சென்றால்தானே இந்த பிரச்சனை? இது அனைத்தையும் விட்டுவிட்டு நம்மை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி யாருக்கும் தெரியாத ஒரு இடத்திற்கு, யாராலும் நம்மை கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு சென்று திருமணம் செய்து கொள்வோம். ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழலாம். உடனடியாக இல்லாவிட்டாலும் ஒரு நாள் உன்னால் இந்த உலகத்திற்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதை உன் தந்தை கண்டிப்பாய் புரிந்து கொள்வார். அப்பொழுது நீ ஆசைப்பட்டால் உன் தந்தையை பார்க்க வரலாம். புரிந்து கொள்ளாமல் போனால் உனக்கு நான், எனக்கு நீ என்று வாழலாம். என்ன சொல்கிறாய்? இடை மீது தழுவியிருந்த அவளின் கரங்களை கட்டியிருந்த அவளின் விரல்களோடு தனது விரல்களை விளையாட விட்டபடி கேட்ட வியனின் குரலில் ஆர்வமும் தவிப்பும் ஒன்றை ஒன்று போட்டியிட, வியனின் கடைசி வார்த்தைகளில் உகந்திகாவின் உடல் வெடவெடவென்று நடுங்கியது. கண்களை இறுக மூடி தன்னை நிதானிக்க முயன்றவளின் கால்கள் துணி போல் துவண்டன. புயலில் அலக்கலியும் ஒரு சிறு இலை போல தத்தளித்தவளின் நிலைக்கு காரணம் புரியாமல் ஒரு கணம் அசைவற்று நின்றான். அவன் திகைத்து திணறி நின்ற கணங்கள் சில வினாடிகள்தான். மறு கணத்தில் அவளை வாரி அணைத்து தன் கைகளில் ஏந்தினான். அவளை அந்த கல்கட்டிலில் அமர வைத்துவிட்டு மென்மையாக அவளது கன்னங்களை வருடினான். என்னவாயிற்று உகந்திகா? உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன் என்றான் மிருதுவான குரலில். வியனின் அந்த பரிவில் அவளுக்கு மேலும் கண்ணை கரித்தது. இறுக்கி மூடிய கண்களிலிருந்து ஒரு சில கண்ணீர் துளிகள் வழிந்தோடின. அவள் படும் துயரம் தாங்க முடியாமல், அதற்கான காரணமும் புரியாமல், என்ன செய்வதென்று குழம்பியவன் அதற்கு மேல் தாழ முடியாமல் அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். ஒரு கரத்தால் அவளின் தலைமுடியை வருடி மறு கையால் அவளின் முதுகை மென்மையாக நீவிவிட்டான். வேறு என்ன சொல்லி அவளுக்கு ஆறுதல் கூறுவது என்று தெரியாமல், ஒன்றுமில்லை கண்ணம்மா, ஒன்றுமில்லை. உனக்கு எந்த தீங்கும் நடக்க நான் விடமாட்டேன். பயப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னை விட்டுவிட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று மந்திரம் போல அதே வார்த்தைகளை போட்டான். வியனின் அந்த கரிசனத்தில் அவளது விகசிப்பு மேலும் கூடியது. பற்களால் தனது உதட்டை கடித்தபடி அவனது மார்பில் ஒன்றினாள். இங்கேயே இருந்துவிட முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று திடுமென்று தோன்றிய எண்ணத்தில் அவளுக்கு நெஞ்சு மேலும் வலித்தது. முடியாதே என்று நிதர்சனம் அவள் கண்முன் வந்து நின்று பயமுறுத்த, மூழ்குபவன் சிறு துரும்பையும் பற்றுவது போல அவனை இறுக்கி கட்டிக்கொண்டாள். அவளது அணைப்பில் வியனின் அனைத்து நாடி நரம்புகளும் முறுக்கேறியது. ஒரு கணம் தன் கண்களை மூடி தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவன் ஆறுதலாக அவளது முதுகில் தட்டினான். தன் இதழ்களை அவளின் உச்சி நெற்றியில் பதித்தான். அவளின் ஸ்பரிசத்தில் மனதின் பாரம் மெல்ல மெல்ல குறைய அவளின் விசும்பலும் குறைந்து நிமிடத்தில் மறைந்தும் போயிற்று. இதை பற்றி நாம் நாளை பேசலாமா? குரல் கரகரக்க நீர் படிந்த கண்கள் மன்றாட வியனை பார்த்தாள். நீர்க்கரை படிந்த அவளது கன்னங்களை துடைத்துவிட்டு ஒரு சின்ன சிரிப்புடன், கண்டிப்பாய் கண்ணம்மா என்று அவளின் வார்த்தைகளுக்கு மறுபேச்சு இல்லாமல் இணங்கினான். ஒரு சொடுக்கில் அந்த கல்கட்டில் அனைத்து வசதிகளும் உள்ள பஞ்சுமெத்தை கட்டிலாய் மாறியது. அவளை அதிலே பூ போல படுக்க வைத்துவிட்டு தன் கரத்தால் அவளது தலையை நீவி விட்டான். சில கணங்களிலேயே அவளது கண்ணிமை கணக்க நிமிடத்தில் அமைதியாக தூங்கிப் போனாள். பல வினாடிகள் அவளின் கள்ளங்கபடமற்ற பால்வடியும் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான் வியன். ஒரே சீராய் வந்த அவளது மூச்சு அவள் ஆழ்ந்த தூக்கத்திற்குள் சென்றுவிட்டாள் என்பதை கூற மென்மையாய் தன் இதழ்களை அவளின் நெற்றியில் ஒற்றிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றான். அழுத்தமான அடிகளுடன் வெளியே சென்றவனுக்கு இனம் புரியாத வகையில் மனம் கனத்தது. எது உன்னை இவ்வளவு சித்திரவதை செய்கிறது என்று அவள் தூங்கிக் கொண்டிருந்த அறையை நோக்கி மனதனுள் எண்ணியவன் அவளுக்காக காத்திருந்த பாறையின் மீது அமர்ந்து அவள் கூறிய அனைத்து விவரங்களையும் மனதில் அசை போடலானான். வியன் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் என்று நன்கு அறிந்திருந்த பிறகும் மூடிய விழிகளை உகந்திகா திறக்கவில்லை. வியன் அவள் மேல் இட்டிருந்த தூக்க மந்திரம் மறையும் வரை உகந்திகா காத்திருந்தாள். அந்த மந்திரத்தை அவளால் உடைக்க முடியாது என்று அல்ல, இது அவனின் அக்கறையை காட்டும் ஒரு விதம் என்று அவள் அறிந்திருந்தபடியால் அவனின் மந்திரத்தை உடைக்க விரும்பாமல் அதன் வீரியம் முழுவதுமாய் விலக காத்திருந்தாள். காத்திருந்த நொடியில் வியனின் வார்த்தைகள் அவளின் காதில் எதிரொலிக்க கைகளால் வாயை பொத்தியபடி தாரை தாரையாய் மௌனமாய் கண்ணீர் வடித்தாள்.
படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தவள் கால்களை கட்டிக்கொண்டு வியன் சென்ற திசையை நோக்கினாள். கண்களில் நிறைந்த கண்ணீர் அவளது பார்வையை மறைத்தது. இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாள்! வியனுடன் எளிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ எத்தனை வருடங்களாக அவள் கனவு கண்டிருப்பாள். ஆனால் அவளுடைய கனவு நனவாகும் வேளையில் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூட முடியாமல் அந்த வார்த்தைகளே அவளை அணு அணுவாய் குத்தி குதறியது. உகந்திகா என்றுமே பெரிதாக எதற்குமே ஆசைப்பட்டதில்லை. ஒருவேளை அவள் ஆசைப்பட்டதே அதிகமோ என்ன? ஆசைப்படக்கூட அவளுக்கு உரிமை இல்லையா? அவள் விரும்பியதெல்லாம் அவள் தந்தையின் பாசம், வியனின் காதல், அதியனின் நட்பு மட்டுமேதான். அவளுடைய உலகம் அந்த 3 ஆண்களும் தான். அவர்களைத் தவிர வேறு எதையுமே அவள் பெரிதாய் நினைத்ததில்லை. அவர்கள் 3 மட்டும் அவளின் வாழ்க்கையில் இருந்தால் மற்ற எதை பற்றியும் அவளுக்கு கவலை இல்லை. எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வதற்கு அவள் சித்தமாகத்தான் இருந்தாள். ஆனால் எதிர்காலம் என்று அவள் கண்ட காட்சி, அப்பப்பா, மரணத்தை விட கொடியதல்லவா? வியன் கூறியது போல அனைத்தையும் அனைவரையும் விட்டுவிட்டுச் சென்றால் என்ன என்று உகந்திகா யோசிக்காமல் இல்லை. யோசித்தாள். யோசிக்க மட்டும் இல்லை, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கவும் செய்தாள். மழையில் நனைந்த மயில் போல அவளது தேகம் நடுங்கியது. அவளையும் அறியாமல் அவளது வயிற்றை தன் இரு கைகளால் கட்டிக்கொண்டு அந்த குரூர காட்சியை நினைவிலிருந்து விலக்க கண்களை இறுக மூடினாள். மூடிய கண்களுக்கும் இடையே அந்த கொடூரம் அவளுக்கே மீண்டும் படமாய் விரிந்தது. வானத்தை முட்டும் அளவிற்கு உயர்ந்து வளர்ந்த மரங்கள் நெருக்கமாய் வளர்ந்திருந்தாலும் போதிய வெளிச்சத்துடன் இருந்தது அந்த அடர்ந்த காடு. அந்த காட்டின் ஒரு மூலையில் ஒரே ஒரு சிறு குடிசை. ஆள் அரவமற்ற அந்த காட்டில்தான் உகந்திகாவும் வியனும் தங்களின் வாழ்க்கையை தொடங்கியிருந்தனர். அனைவரையும் அனைத்தையும் உதறிவிட்டு அவர்கள் குடிபுகுந்த இடம் அந்த காடுதான். இதோடு 4-5 முறை அந்த காட்டுக்குள்ளேயே அவர்கள் எந்த மந்திரத்தின் உதவி இல்லாமல் அவளின் சக்தியை பயன்படுத்தாமல் அவர்கள் இடம்பெயரவும் செய்துவிட்டார்கள். அனைத்தையும் துறந்துவிடலாம் என்று முடிவெடுத்த பின் வியன் எவ்வளவு மறுத்தும் உகந்திகா கனவு மூலம் அவளின் தந்தைக்கும் அதியனுக்கும் பிரியாவிடை அளித்திருந்தாள். நேரில் பார்த்து கூற முடியாவிட்டாலும் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூறாமல் அவர்களின் வாழ்க்கையை விட்டு ஒரே அடியாய் விலகிச் செல்வதில் அவளுக்கு சிறிதளவும் உடன்பாடில்லை. அவளின் தந்தையை கடைசியாக கனவில் பார்த்தபோது எக்காரணம் கொண்டும் அவளால் எந்த உலகிற்கும் தீங்கு வராது என்று சத்தியம் செய்து கொடுத்த பின் அவள் உருகி கேட்டது அவள் தந்தையின் அன்பும் வியன் உடனான எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பும் தான். அதை மட்டும் தனக்கு தருமாறு மனமுருகி கெஞ்சி கேட்டிருந்தாள் உகந்திகா. அதியனிடம் விடை பெறுவதற்கு தான் பெரும்பாடு பட்டுவிட்டாள் உகந்திகா. அவளின் தந்தையே அவளை ஒதுக்கிய போதும், ஏன் வியன் கூட அவளை விட்டுச் சென்ற போதும் அவளுடனே இருந்த ஒரே ஜீவன் அதியன். அவனிடம் நேரில் ஒரு வார்த்தை கூறாமல் செல்கிறோம் என்ற எண்ணமே அவளை சித்திரவதை செய்தது. இதை சொல்ல வேண்டும், அதை சொல்ல வேண்டும் என்று எத்தனையோ முறை ஒத்திகை பார்த்த பின்னும் அதியனின் முகத்தை பார்த்த மறுநொடி அவளால் கூற முடிந்தது, என்னை மன்னித்துவிடு, என்னை மன்னித்துவிடு என்றுதான். பலமுறை அவளிடம் மன்னிப்பு கேட்டாள். என்ன காரணம் கூறினாலும் அவை வெறும் காரணமாய்த்தான் தோன்றும் என்றாலும் தன் மனதில் உள்ளதை அவனிடம் சொல்லாமல் போக அவளால் இயலவில்லை. அவளின் இடம் தெரிந்தால் அது அவனுக்குத்தான் ஆபத்தாக முடியும் என்பதால் அவனிடம் சொல்லாமல் செல்கிறாள் என்று சொன்னபோதும் அவளின் காரணத்தை அவளாலேயே ஒப்புக்கொள்ள முடியவில்லை. ஒரு வழியாய் அவனிடம் விடைபெற்ற தருணம் அழுதழுது அவளது 2 கண்களும் வீங்கிவிட்டன. பல நாட்கள் அதியனை எண்ணி வருந்தியவள் நாள் ஆக ஆக அந்த வலி வியனின் அன்பிலும் புதிதாய் ஆரம்பித்த அவர்களின் குடும்ப வாழ்க்கையிலுமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து போனது. ஆனால் வியனுடன் வாழும் வாழ்க்கையில் எந்த குறையில்லாமல் இருந்தாலும் ஒரு நாளில் ஒரு பொழுதாவது அதியனை பற்றியும் அவளின் தந்தையை பற்றியும் நினைக்காமல் அவள் நாட்கள் சென்றதில்லை. அதியன் எப்படி இருக்கிறான்? அவளை மன்னித்தானா? ஒரு பொழுதாவது அவளின் தந்தை அவளை நினைத்தாரா? இப்பொழுதாவது என்னால் உலகிற்கு எந்த தீமையும் வராது என்று நம்புவாரா என்று ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவர்கள் இருவரையும் பற்றி நினைக்காமல் அவளின் நாள் முடிவடைந்தது இல்லை. அடிக்கடி இடம் மாறிக்கொண்டே இருப்பதால் அதிக பொருட்களை அவர்கள் சேர்த்து வைக்கவில்லை. இருவர் உடுத்திக் கொள்ளவும் வெகு சில ஆடைகள்தான் இருந்தன. பெரும்பாலான நாட்கள் அவர்களின் உணவு காய்கறியும் பழங்களும் தான். சில சமயம் அதிர்ஷ்டவசமாய் ஏதேனும் விலங்குகள் கிடைத்தால் அதை வேட்டையாடி அந்த மாமிசத்தை உண்பதும் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட விருந்து கிடைப்பதென்பது வெகு அரிது. உணவு கிடைப்பது என்பதே அரிதாயிருக்கும் போது ஆடம்பர பொருட்களுக்கு எங்கு செல்வது? எனினும் அந்த வாழ்க்கையில் உகந்திகா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அவர்கள் இருவர் மட்டுமே உள்ள அந்த உலகம். அவ்வப்போது அவளின் தந்தையின் நினைவும் தன் உயிர் தோழன் அதியனின் நினைப்பும் அவளுக்கு மனதை வாட்டினாலும் வியனின் முகத்தை பார்த்த கணம் அவளுக்கு மற்ற அனைத்து எண்ணங்களும் மறந்தே போகும். அவள் வாழ்ந்த நாட்களில் இத்தனை சந்தோஷத்துடனும் மன நிறைவுடனும் அவள் வாழ்ந்ததே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
காலையிலிருந்து இரவு வரை செய்வதற்கென்று பல வேலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆயினும் அவள் உடலோ மனமோ அதை நினைத்து வருத்தப்பட்டதே இல்லை. படுக்க கட்டாந்தரைதான். பல சமயங்களில் போர்த்திக்கொள்ள கம்பளி கூட இல்லாமல் தூங்கியிருக்கிறாள். அந்த சமயங்களில் வியனின் அணைப்புதான் அவளுக்கு போர்வையாய் இருந்திருக்கிறது. உகந்திகா அவளின் தந்தை நண்பனை மட்டும்தான் விட்டுவிட்டு வந்தாள். ஆனால் வியனோ அவளின் தந்தை மற்றும் குருவுமான அவளின் தந்தை, தேவர்களின் படையில் முக்கியமான படைத்தளபதி பொறுப்பு, பேர், புகழ், ஆடம்பரம் அவன் நினைத்திருந்தால் அழகில் ரதியும் தோற்கும் அளவிற்கான பெண்களை மனைவியாக ஆக்கியிருக்க முடியும். ஆனால் அதை அனைத்தையும் ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அவளுக்காக மட்டும் அனைத்தையும் துறந்து அவளுடன் இந்த கடின வாழ்க்கையை அவன் மேற்கொண்டான். உகந்திகா கூட பல நாட்கள் அவளின் தந்தையையும் தோழனையும் நினைத்து அழுதிருக்கிறாள். ஆனால் வியனின் முகத்தில் ஒரு தடவை கூட ஐயோ நல்ல வாழ்க்கையை விட்டு வந்துவிட்டோமே என்று ஒரு சிறு சாயலை கூட அவள் கண்டதில்லை. அவனின் தியாகத்திற்கு முன்பு அவள் செய்தது ஒன்றுமே இல்லைதான். அவளுக்கு ஒரு சிறு உறுத்தல் கூட இல்லாமல் அந்த குடிசையில் அவன் அவளை ராணி போல வாழ வைத்தான். இப்படிப்பட்ட ஒருவனை கணவனாய் அடைவதற்கு அவள் இதைவிட 100 மடங்கு அதிகமான வேதனையை கூட அனுபவிப்பதற்கு தயாராக இருந்தாள். எதுவும் வேண்டாம் என்று வெகு தூரம் தள்ளி வந்த பின்னும் வியன் அவளை காக்கும் முன்னேற்பாடுகளை கைவிடவில்லை. உகந்திகா அவளின் தந்தையை அறிந்ததை விட வியன் அவன் குருவை பற்றி நன்கு அறிந்திருந்தான். அவர்கள் எதிர்பார்த்தது போன்று நாளுக்கு நாள் உகந்திகாவின் சக்தி கூடிக்கொண்டே இருந்தது. எப்பொழுதும் போன்ற ஒரு சாதாரண நாள்தான் அன்று காலையில் உணவு தேடி சென்ற கணவன் இரவாகியும் வரவில்லை என்ற பதற்றம் பயமாகி, அவளுக்கு பயம் கோபமாகி, அவள் கதறிய கதறலில் வியன் அவர்களின் வீட்டை சுற்றி வைத்திருந்த கவசம் உடைந்தே போயிற்று. அவளின் சுவடை வைத்து தேவலோகப்படை அங்கு வருவதற்கும் வியன் சில கணங்கள் முன்பு வீடு திரும்பிவிட அதிர்ஷ்டவசமாக வியன் வேட்டையாடி கொண்டிருந்த மானின் உடலில் தன் சக்தியை பாய்ச்சி உகந்திகாவின் தடத்தை சுவடே இல்லாமல் அழித்துவிட்டு அந்த இடத்திலிருந்து மீண்டும் வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்தனர். அந்த சம்பவத்திற்கு பின் வியன் சில நாட்கள் அவளை விட்டு நகராமலேயே அவள் கூடவே இருந்தான். குட்டி போட்ட பூனைக்குட்டி என்பார்களே, அது போலத்தான். அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் படைகள் திரும்பி போன பிறகும் அவர்கள் வசித்த பகுதியில் வேறு நடமாட்டம் இல்லை என்று உறுதியான பிறகும் சில நாட்கள் அவளை அவன் கண் பார்வையை விட்டு நகரவே விடவில்லை. கடைசியாக சாப்பிடுவதற்கு வேறு எந்த பொருளும் இல்லை என்ற நிலை வந்ததால் மட்டுமேதான் அவன் அவளை விட்டு சென்றதே. அது மட்டுமின்றி கவசத்தின் சக்தியை 3 மடங்கு வலிமையும் வீரியமும் ஏற்றியதோடு அல்லாமல் அவளின் பாதுகாப்பிற்காக தன் சக்தியின் மூலம் அவளின் சக்தியை மீண்டும் ஒருமுறை கட்டி வைக்கவும் செய்தான். அவளின் சக்தியை கட்டி வைப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அவளின் சக்தியை எவ்வளவு முயன்று கட்டி வைத்தாலும் அவளின் சக்தி அவனால் முழுவதுமாக கட்ட முடியவில்லை. அவளுக்குள்ளிருக்கும் சக்தி வெளிவர துடித்து கொண்டேதான் இருந்தது. வியன் எழுப்பிய கவசத்தின் வலிமை சில நாட்களிலேயே வடிந்துவிட மீண்டும் வியன் கவசத்தில் தன் சக்தியை இறந்து போன ஒரு விலங்கின் மேல் பாய்ச்சி உருவேற்றியதால் வியனின் தடமோ உகந்திகாவின் தடமோ யாருக்கும் தெரியாமலே போயிருந்தது. வெளியிலிருந்து சண்டையிடுபவர்களை எதிர்க்கலாம், ஆனால் உள்ளிருந்தே சண்டையிடும் அவளின் சக்தியை என்ன செய்வது? மாதங்கள் வாரங்களாக சுருங்கி வாரங்கள் நாட்களாக சுருங்கியது. சில தினங்களுக்கு ஒரு முறை அவளின் சக்தியை கட்டி வைப்பதும் கவசத்தின் வலிமையை உருவேற்றுவதும் வியனின் அன்றாட பணிகளில் ஒன்றாக மாறியது. ஆனால் உகந்திகாவிடம் அவன் சொல்லாத விஷயமும் ஒன்று இருந்தது. அது உகந்திகாவின் சக்தி நாளுக்கு நாள் அதிவேகமாக வளர்ந்து கொண்டே இருந்தது என்பதைத்தான். இன்னும் சில வருடங்களில் அவளின் சக்தியை கட்டுவது என்பது நடவாத காரியம் என்பது வியனுக்கு நன்றாகவே விளங்கியது. உகந்திகாவின் சக்தி மட்டும் வெளியே வந்துவிட்டால் அதைத் தொடர்ந்து அவள் தந்தையின் படை மட்டுமல்ல, தெய்வலோகத்தை ஆதரிக்கும் அனைத்து படைகளும் அவளை சிறைப்பிடிக்க வந்துவிடும். இதை அவளிடம் அவன் நேரடியாக பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும் அந்த விபரீதத்தை தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக அவளின் சக்தியை கட்டுப்படுத்துவதற்கு அவனால் ஆன பயிற்சிகளை அவன் அவளுக்கு அளித்து கொண்டேதான் இருந்தான். இது தற்காலிக தீர்வு என்பது அவன் அறிந்ததுதான். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண அந்த காட்டின் மையப்பகுதிக்கு சென்று தனது தவத்தினால் உகந்திகாவை மற்றவர்களின் பார்வைக்கு படாதபடி காப்பாற்றுவதற்கான வழிகளை தேட ஆரம்பித்தான். அவளை விட்டு வெகு தூரம் தள்ளி இருக்க முடியாமல் அவன் தவம் செய்யும் இடத்திற்கு சிறு தூரம் தள்ளி அவர்களின் வீட்டை அமைப்பது அவனின் வாடிக்கையாகிவிட்டது. என்றைக்கும் போல அன்றும் உகந்திகா வியன் தவம் முடித்துவிட்டு வருவதற்காக காத்திருந்தாள். கடந்த சில மாதங்களாக வியன் தவம் செல்ல காட்டுக்குள் சென்றால் வருவதற்கு சில வாரங்களாகி விடுகிறது. சில வாரங்களாக வியனின் தவம் செய்யும் நேரமும் கூடிக்கொண்டே சென்றது. காரணம் இதுதான் என்று வியன் கூறாவிட்டாலும் உகந்திகாவிற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று யூகிப்பதற்கு அதிக நேரமாகவில்லை. அவள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் அதீத சக்தி பெருக்கெடுத்து ஓடுவதை அவள் உணராமல் இல்லை. இதை வியனிடம் கூறி அவனை மீண்டும் கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று அவள் தனக்குள்ளே பூட்டி வைத்திருந்தாள்.
ஏற்கனவே அவளுக்காக அவன் படும் கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. அவள் மட்டும் அவன் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்தால் அவளின் தந்தையின் விருப்பப்படி இந்நேரம் லகுவான வெற்றிகரமான வாழ்க்கையை உற்றாருடனும் சுற்றாருடனும் வாழ்ந்து கொண்டிருப்பான். அதைவிட முக்கியம், நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் அவளை காக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அனைத்தையும் துறந்துவிட்டு நாடோடியாக அவளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் அவளின் மனதில் குற்ற உணர்ச்சியை உண்டாக்கினாலும் மறுபக்கம் அவனின் அன்பை நினைத்து திக்குமுக்காட வைத்தது. அன்றும் பெரும் ஆவலுடன் அவள் அவனுக்காக காத்திருந்தாள். தூரத்தில் அவன் வரும்போதே உகந்திகா அவனை அடையாளம் கண்டு கொண்டாள். கண்டவுடன் அவளின் முகமும் இதயமும் சந்தோஷத்தில் பூரித்தது. நிதானமாக அழுத்தமான காலடிகளுடன் அபூர்வ மூலிகள் நிறைந்த ஒரு சிறிய தோல்பையை தன் ஒற்றை தோள்களில் சாவதானமாக போட்டபடி அவர்களின் வீட்டை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான் வியன். கலைந்த அவனது அலையலையான கேசம் அவனது அழகிய முகத்தில் விளையாடிக் கொண்டிருந்தது. திருமணமாகி வருடங்கள் ஆன பின்னும் அவனை கண்டவுடன் அவளையும் அறியாமல் அவளின் முகம் சிவப்பதும் வைத்த கண் வாங்காமல் அவனையே பார்ப்பதும் இன்னும் நடப்பதுதான். பிரகாசமாய் ஒளிவிடும் அவன் கண்கள் அன்று சற்று ஒளி மங்கியிருந்தது. ஒரே சீராய் இல்லாமல் ஒருவித ஏற்ற இறக்கங்களுடன் வெளிவந்தது அவனது சுவாசம். அவனுடைய அமைதியான முகத்தில் வியர்வை முத்துக்கள் ஆங்காங்கே துளிர்த்திருந்தன. ஏதோ யோசனையில் கடினமாகியிருந்த அவனது விழிகள் அவனுக்காக காத்திருந்த மனைவியின் விழிகளை சந்தித்த மறுகணம் அவனது கண்கள் 100 சூரியன் ஒன்றாய் சேர்ந்தது போல பிரகாசித்தது. உறுதியான அவனது இதழ்கள் இனிமையான புன்னகையில் விரிந்தது. உகந்திகாவை கண்டதும் நடையை துரிதப்படுத்தி ஓட்டமும் நடையுமாக அவன் உருவாக்கியிருந்த கவசத்தில் நுழைந்தான் வியன். அவன் நுழைந்த மறுகணம் உகந்திகா அதற்கு மேல் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவனை நோக்கி மான் போல துள்ளி குதித்து அவனின் கைகளுக்கு விழுந்தவளை அலாக்காக தன் தலைக்கு மேல் தூக்கி தட்டாமாலை சுற்றிவிட்டு மெதுவாய் அவளை தரையில் இறக்கியவளின் சோர்வு இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. அவளின் சிவந்த முகமும் ஜொலிக்கும் கண்களும் அவன் என்றும் பார்ப்பதுதான் என்றாலும் அன்று அவள் ஒருவித பொலிவோடு கண்ணை பறிக்கும் அழகுடன் மிளிர்வது போல அவனுக்கு பட்டது. அவனை பார்த்து சிறு குழந்தை போல கிலுக்கி சிரித்தவளின் உற்சாகம் அவனையும் தொற்றிக்கொள்ள ஒரு கையால் அவளின் கன்னத்தை கைகளில் ஏந்தி மறுகை அவளின் சிறுத்த இடையை தன்னோடு இணைத்து கொள்ள அவளின் மூக்கோடு தன் மூக்கை உரசிவிட்டு, என்ன என்றுமில்லாமல் இன்று வரவேற்பு பலமாயிருக்கிறது? கண்களில் குறும்பு மின்ன அவளை ஆசையுடன் பார்த்தான் அவளின் கணவன். அப்படியென்றால் இதுவரை நான் உங்களை வரவேற்கவே இல்லை என்றா சொல்கிறீர்கள்? நீங்கள் வரும்போது என் முகத்தை தூக்கி வைத்து கொண்டா இருந்தேன் என்று கூறி பொய்யாய் சினுங்கி அவனை விட்டு விலகிச் சென்றவளை காற்று கூட புக முடியாதபடி மீண்டும் தன்னோடு இறுக்கி அணைத்தான் வியன். நான் அப்படி சொல்லவில்லையே. இன்று கொஞ்சம் வரவேற்பு தூக்கலாயிருக்கிறதே, அதற்கு என்ன காரணம்? ஒருவேளை இந்த தடவை நான் என் மனைவியை அதிக நேரம் காக்க வைத்து விட்டேனோ என்று இழுத்தபடி கண்களில் காதல் வேட்கையோடு அவளின் இதழ் நோக்கி குனிந்தவனின் இதழ்களை தன் விரல்களால் பொத்தியபடி பட்ட பகலில் என்றவள் ஆசையில் கருத்த அவனது விழிகளைக் காண அவளின் முகம் குப்பென்று சிவந்தது. அவளின் நாணத்தை கண்ட வியனின் கண்கள் கனிந்து அவளின் சிவந்த முகத்தை தன் கண்களுக்கு நேராய் தூக்கி நிறுத்தியவன், என்ன விஷயம், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றவனின் குரல் தென்றல் வருடுவது போல அவளின் உள்ளத்தை வருடி குளிர்வித்தது. துருதுருவென்ற கண்கள் படபடக்க சிட்டுக்குருவி போல தலை சரித்து குறுஞ்சிரிப்புடன், அப்படியா, இல்லையே என்று அப்பாவியாய் கண்களைச் சிமிட்டி உதடுகளை குவித்தாள் உகந்திகா. குவிந்த உதடுகளின் மீது வியனின் பார்வை பாய நிமிடத்தில் அவனின் வலிய உதடுகள் அவளது மென்னிதழ்களை தன் வசப்படுத்திக் கொண்டது. நீண்ட சில நிமிடங்களுக்கு பின் நிமிர்ந்த இருவருக்கும் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது. என்ன இது என்று அவனின் மார்பில் கொஞ்சலுடன் குத்தியவள் மறுகையால் வீங்கியிருந்த தன் இதழ்களை தடவினாள். இதில் என்மேல் குற்றம் சொல்லி பயனில்லை, இதற்கு நீதான் காரணம் என்று கூறிவிட்டு அவளது செலுத்த இதழ்களை தனது விரல்களால் வருடினான். வியனின் வருடலில் அவளது உடல் சிலிர்க்க மயங்கிய விழிகளுடன் கனவில் பேசுவது போல அவளது குரல் ஒருவித கிரக்கத்தில், நான் என்ன செய்தேன் என்றால் தன் முழு பாரத்தையும் அவன் மேல் சாய்த்தபடி, இன்று நீ என்னை பார்க்கும் விதமே வித்தியாசமாக இருக்கிறதே. உன் கண்ணில் தெரியும் காதல் பல படி பெருகியது போல் தெரியும் போது அதற்கு ஈடாய் நானும் என் காதலை காட்ட வேண்டாமா என்றான் சரசமாக. வியனின் முயற்சி புரிந்த உகந்திகா மௌனமாய் மனதில் அதை ரசித்தபடி தலை நிமிர்ந்து அவனை கண்ணோடு கண் நோக்கினாள். தெளிவான அவனது கண்களில் அவளின் உருவம் தெரிய, உண்மைதான், நேற்று வரை நீங்கள் என் குரு, நண்பன், குடும்பம், என் கணவன். ஆனால் இன்று என்று தொடங்கியவள் ஆவலாக அவனின் முகத்தை நோக்கினாள். புருவங்கள் ஒன்றோடொன்று நெறிய, அது இன்று மாறிவிட்டதா என்றான். ஆமாம், இன்று நீங்கள் என் குழந்தையின் தந்தை என்றும் ஆகிவிட்டீர்களே என்று சின்ன குரலில் சிரித்துக்கொண்டே கூறியவள் அவளின் வார்த்தைகள் முடியும் முன்
வெட்கத்தில் தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டாள். அப்படியென்றால் என்னுள் இருக்கும் நம் குழந்தையின் பாசத்தை சேர்த்தும் தானே நான் உங்களிடம் காட்ட வேண்டும்? இல்லையென்றால் நாளை நம் குழந்தை வந்து கேள்வி கேட்காதா என்றபடி அவனது மார்பில் தனது கன்னத்தை அழுத்தியபடி ஆழ்ந்த பெருமூச்சை விட்டவள் சிரித்தபடி, என்னுள் இருக்கும் மகிழ்ச்சி அந்த தேவலோகம் என்ன, அதையும் தாண்டி ஏதேனும் உலகம் இருந்தால் அதையும் கூட தொட்டிருக்கும். பாருங்களேன், இன்னும் சில வினாடிகளில் என் தந்தையின் படை நம்மை தேடி வரும் என்றால் விளையாட்டாய் சிரித்தபடி. உகந்திகாவின் வார்த்தையில் வியனின் முகமும் உடலும் சிலை போல உறைந்தது. உகந்திகாவின் மகிழ்ச்சி பொங்கிய முகத்தை பார்த்த வியனுக்கு அவள் கூறியது விளையாட்டல்ல, உண்மைதான் என்று தெள்ளத் தெளிவாய் விளங்கியது. நிமிடத்தில் அவனது கண்கள் கடினமுற்றன. வியனிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போக அவனின் முகத்தை பார்த்த அவளின் கண்கள் பதற்றத்தில் கலங்கின. அவருக்கு இந்த குழந்தை வேண்டாமா? அவளையும் அறியாமல் அந்த எண்ணம் தோன்ற அவளின் உள்ளத்தில் தோன்றிய திகைப்பு அவளின் முகத்திலும் தோன்றி அவளின் மனதை அலைப்புற்றது. அவளின் திகைத்த முகமும் கலங்கிய விழிகளைக் கண்ட வியனுக்கு அவளின் நிலைமை விளங்க கலகலவென்று சிரித்தான். உண்மையாகவா? நம்ப முடியாத பாவனையை காட்டி அவளை மீண்டும் ஒருமுறை தன் கைகளில் ஏந்தி சுற்றியவன், அவளுக்கு நோகுமோ என்று தரை மீது கால்களை பதிய வைத்தவன், அவளை இறுக்கி அணைத்து அவளின் தலை, நெற்றி, மூக்கின் நுனி, கன்னங்கள் மற்றும் உதடுகளில் சிறு முத்தங்களை மாறி மாறி பொழிந்தான். வியனின் மகிழ்ச்சி உண்மையானதா அல்லது தனக்காக நடிக்கிறானா என்று தெரியாமல் அவளது மனம் கலங்கி தவித்த போதும் அதை கேட்டு இருக்கும் மனநிலையை கெடுக்க வேண்டாம் என்று எண்ணினாள். ஒருவேளை இந்த குழந்தை வேண்டாம் என்று அவன் சொல்லிவிட்டால் அதை எப்படி அவள் தாங்குவாள் என்ற பயத்தில் அவளுள் எழுந்த கேள்வியை அவளுள்ளேயே புதைத்தபடி எதுவும் நடக்காதது போல அவனை பார்த்து சிரித்தாள் உகந்திகா. முகத்தில் மகிழ்ச்சியை பரவவிட்ட போதும் அவனது மனதில் திடீரென்று ஒரு சந்தேகம் முளைத்தது. உகந்திகா சிறுபெண், ஒருவேளை தவறாக கணித்திருந்தால்? அவனால் ஏமாற்றத்தை தாங்க முடியும், ஆனால் அவளால் தாங்க முடியாதே. வேனின் கூரிய பார்வை அவளின் மேல் மென்மையாய் விழுந்தது. கண்ணம்மா, நிச்சயமா இது குழந்தைதான் என்று தெரியுமா? உனக்கு இது போன்ற விவரங்களில் பழக்கமில்லை என்று இழுத்தவனை உகந்திகாவின் உறுதியான குரல் தடுத்தது. தலையை பலமாக ஆட்டி மறுத்தபடி, சந்தேகமே இல்லை, இது குழந்தைதான், எனக்கு நிச்சயமாக தெரியும். நான் ஏற்கனவே நாக்கை கடித்தபடி பாதியிலேயே நிறுத்தினாள். புருவத்தின் நடுவே ஆழமான ஒரு முடிச்சு விழ வியனின் பார்வை அவளை ஊடுருவி பார்த்தது. அவனது பார்வையின் தாக்கத்தை தாழ முடியாமல் தலை குனிந்தபடி அவனை விட்டு சில அடிகள் தள்ளி நடந்தாள். அவளின் விலகலை உணர்ந்த வியன் நிமிடத்தில் அவனின் கரத்தில் சிறைப்பட்டிருந்த அவளது கையை சுண்டி இழுக்க பட்டென்று அவனது மார்பில் வந்து விழ கண்கள் மென்மையுற, உகந்திகா, என்ன செய்தாய் என்று கேட்டான். வியனின் குரலில் கடுமை இல்லாவிட்டாலும் அவன் அவளின் பெயரை கூறி அழைத்த விதத்தில் அவளது கண்களில் கண்ணீர் கசிந்தது. அவன் தன்னை கண்டிக்கிறான் என்ற எண்ணத்தில் அவளது முகம் கசங்கி மூக்கு விடைத்து உதடுகள் கோடின. நான் ஒன்றும் செய்யவில்லை. நானாக சொல்லி அது தவறாக போய்விட்டால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே என்றுதான் பிம்மல்களின் இடையில் கூறினாள். அதனால் மென்மையாக மேலும் கூறும்படி ஊக்கினான். அதனால் அதிகமில்லை, என்னுடைய சக்தியில் சிறிய அளவு மட்டும் பயன்படுத்தி நான் கர்ப்பமாக இருக்கிறேனா என்பதை உறுதிப்படுத்தினேன். கையும் களவுமாக பிடிபட்ட கல்வனைப் போல மெல்ல மெல்ல கூறினாள். என்னது? ஆனால் ஒரு கணம் அதிர்ந்த வியனின் பார்வை அலைப்புற்றது. அவனையும் அறியாமல் சுற்றி முற்றி பார்த்தவன் ஒரு கணம் கண்களை இறுக மூடி தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு தன் முன்னால் கண்களில் நீர்மல்க நின்றவளை பார்க்க அவனுக்கு பரிதாபமாகவும் இருந்தது, அதே சமயம் கோபமாகவும் இருந்தது. பிள்ளையுடன் இருப்பவளை எப்படி கடிந்து பேசுவது என்று ஒருபுறம் மனம் வலித்தாலும் அதுதான் என் பயமே. இந்த பிள்ளையால் என்று தோன்றிய எண்ணத்தை அகற்றிவிட்டு நீண்ட ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டபடி, ஆனால் உன் சக்தியைத்தான் நான் கட்டி வைத்திருக்கிறேன். நான் காட்டுக்குள் செல்வதற்கு முன்கூட ஒருமுறை கட்டி வைத்துவிட்டு தனி சென்றேன். பிறகு எப்படி உன்னால் உன் சக்தியை பயன்படுத்த முடிந்தது? அதுவும் இல்லாமல் என் கவசத்தை உடைக்கும் அளவிற்கு உன் சக்தியை பயன்படுத்தினாயா என்றான் அவசரத்துடன். இல்லை இல்லை, ஒரு சிறு கீறல் அளவுதான் உங்களின் கவசத்தை உடைத்தேன் என்று அவள் உடைத்து பின் அதை தன் சக்தியால் அதை சரி பண்ணியும் இருந்த இடத்தை காட்டினாள் உகந்திகா. ஒருவித பதற்றத்துடன் அவசரமாக வீட்டின் பின்புறம் சென்று அங்கு அவன் கொன்று சேர்த்து வைத்திருந்த இறந்த ஒரு பறவையின் உடலில் தன் சக்தியை பாய்ச்சி உகந்திகாவின் சக்தியால் மூடப்பட்டிருந்த கவசத்தை தன் சக்தியால் அழித்துவிட்டு தன் சக்தியால் பன்மடங்கு வலிமையுடன் அந்த கவசத்தை உறுதிப்படுத்தினான். ஒரு வழியாய் அதை சரி செய்துவிட்டு அவள் புறமாய் திரும்பியவனின் முகத்தை பார்த்த உகந்திகாவிற்கே பாவமாக இருந்தது. அவளின் ஒரு ஆர்வத்தால் அவனுக்கு எத்தனை பெரிய தலைவிலையை உண்டாக்கிவிட்டாள். குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி நின்ற உகந்திகாவை கண்டதும் அவன் மனம் இலகினாலும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விவரங்கள் இன்னும் இருப்பதால் முடிந்த அளவிற்கு அவளை பதற்றப்படுத்தாத வகையில் மெதுவாகவே அவனின் அவசரத்தை மறைத்தவாறு, கண்ணம்மா, எப்பொழுது இந்த கவசத்தை உடைத்தாய்? மற்றபடி நம்மை தேடி வரும் முன் நாம் இங்கிருந்து சென்று விடுவது நல்லது என்று கூறியவனை, நீங்கள் இங்கு வருவதற்கு சில வினாடிகள் முன்தான் செய்தேன்.
என் சக்தியை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதால் நீங்கள் வரும் நேரத்தை தோராயமாக கணக்கிட்டுத்தான் நான் அப்படி செய்தேன். ஆனால் என்னுடைய ஒரு சிறு செயல் உங்களுக்கு என்று கூறி முடிக்கும் முன் அவளுக்கு தொண்டை அடைத்தது. ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டு தலை குனிந்தபடி விலகி நின்ற அவனின் மனைவியை பார்த்த வியனுக்கு அவளை இறுகி மார்போடு அணைத்துக் கொள்ளத்தான் தோன்றியது. ஆயினும் அதற்கு முன் உகந்திகாவிற்கு அவள் செயலின் தீவிரம் புரியவில்லை என்று ஆதங்கமாயிருந்தது. அவன் மட்டும் வர சிறிது தாமதமாகியிருந்து தேவலோகப்படை வந்திருந்தால் என்னவாகியிருக்கும்? அனைத்தையும் விட்டு விலகிவிட்டாலும் அதை அந்த தேவர்கள் முழுவதுமாய் நம்புவார்கள் என்று வியன் எண்ணவில்லை. அவள் இருக்கும் வரை அவளை ஒரு எதிரியாகத்தான் பார்ப்பார்கள். அவளுக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் நினைத்து பார்த்தாலே நெஞ்சு பதறியது அவனுக்கு. அருகில் சென்று, கண்ணம்மா, எத்தனை தடவை நான் கூறியிருக்கிறேன் இந்த கவசம் எவ்வளவு அவசியம் என்று. அதைவிட முக்கியம், நீ உன் சக்தியை பயன்படுத்தக்கூடாது என்று எத்தனை முறை கூறியிருக்கிறேன். உன் சக்தியின் சுவடை அவர்கள் கண்டுபிடித்து விட்டால் வெகு நேரத்திற்கு இந்த கவசமும் உன்னை காப்பாற்ற முடியாது என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி இப்படி செய்யலாமா? கண்களில் நீர் கட்டி தலை குனிந்து நின்றவளை முகம் தூக்கி பார்த்தவன், உன் நல்லதுக்காகத்தானே சொல்கிறேன் என்றான் ஆற்றாமையுடன். இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன். உங்களிடம் சொல்லி அது பொய்யாகிவிட்டால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்றுதான் என்று கண்ணீரை அடக்கியபடி கூறியவளை அதற்கு மேல் பொறுக்காமல் வாரி மார்போடு அணைத்துக் கொண்டான். உன்னை விட எதுவுமே முக்கியமில்லை கண்ணம்மா, எதுவுமே முக்கியமில்லை. அவளின் உச்சி முகர்ந்து முத்தமிட்டவன் அவளின் முதுகை நீவி விட்டபடி, ஆமாம், உன் சக்தி இன்னமும் கட்டப்பட்டுதான் இருக்கிறது. பின் எப்படி கவசத்தில் கீறல் போட்டாய் என்று குழப்பத்துடன் கேட்டான். சில வினாடிகள் தயங்கியபடி அவனது மார்பில் தனது விரல்களால் கோலம் போட்டபடி, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று எனக்கும் தெரியும். வலி மற்றும் கோபத்தில் என் சக்தியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று. அதை தவிர சில கணம் யோசித்துவிட்டு, நான் தீவிரமாக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் என் சக்தியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று சின்ன குரலில் கூறி முடித்தாள். என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் உங்களுக்கு கஷ்டம்தான் என்றால் மன்னிப்பு கோரும் குரலில். விளையாட்டாய் அவளது தலையில் லேசாய் கொட்டினான் வியன். திடுக்கிட்டு அவனை ஏறெடுத்து பார்த்த உகந்திகாவின் கன்னத்தை செல்லமாய் கிள்ளி, இது என்ன சிறுபிள்ளைத்தனமான பேச்சு? இதில் நான் எங்கு கஷ்டப்படுகிறேன்? என் கவலையெல்லாம் உன்னை பற்றிதான், உன்னை பற்றி மட்டும்தான். ஒருவேளை நான் வருவதற்குள் அவர்கள் வந்து உனக்கேதும் தீங்கு நேர்ந்து விட்டால், என்னால் உன்னை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டால், அதுதான் என்னுடைய முதல் கவலை என்றவன் அவளின் மனநிலையை மாற்ற எண்ணி, சரி அதை விடு, நாம் முக்கியமாக செய்து கொண்டிருந்த வேலையை பாதியிலே விட்டுவிட்டோமே என்று கூறி அவளின் கன்னத்தில் அன்னத்தின் இறகை விட மென்மையாக முத்தமிட்டான். அவனின் அந்த திடீர் மாற்றம் அவளுக்காகத்தான் என்று உகந்திகா அறியாமல் இல்லை. தன் கணவன் தனக்காக, தன் மனதின் நிம்மதிக்காக எதையும் செய்கிறான் என்ற அந்த எண்ணமே அவளுக்கு யானை பலத்தை கொடுத்தது. அவனின் போக்கிலேயே சென்று அவன் காதை மெல்ல திருக வழியில் அவளை முறைத்தவனைக் கண்டு கலகலவென்று சிரித்தாள் உகந்திகா. ஓரளவிற்கு அவளின் முகம் தெளிந்தது கண்டு அவளை மீண்டும் அவனின் அணைப்பிற்குள் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு, கண்ணம்மா, இப்பொழுது நமக்கு குழந்தை அவசியமா என்றான் கவனமான குரலில். எதிர்பாராத அவனின் அந்த கேள்வியில் விருட்டென்று உகந்திகாவின் தலை உயர்ந்தது. வியப்பில் விழிவிரிய அவனை பார்த்த அவளது கண்கள் தவிப்பில் திண்டாடின. அவளது கண்களை 1000 ஊசிகளைப் போல அவளது கண்ணீர் குத்த, ஏதோ ஒரு பெரிய உருளை ஒன்று அவளின் நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் இடையே உருண்டோட, கலக்கத்தில் பதறிய உடலை கட்டுப்படுத்தி கொண்டு அவனை விட்டு சில அடிகள் தள்ளி நின்றாள். அதிர்ச்சியில் அன்னத்தில் ஒட்டியிருந்த நாக்கை கஷ்டப்பட்டு பிரித்தெடுத்து, உங்களுக்கு குழந்தை வேண்டாமா என்று திக்கி திணறி கேட்டவள், என்னுடைய குழந்தை என்பதாலா? வார்த்தைகள் முடிக்கும் முன்னர் எவ்வளவு முயன்றும் அடக்கமாட்டாமல் அவளது குரல் நடுங்கியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் உலகத்தையே சுற்றி வரும் வலிமை கொண்டதாம் ஒருவரின் மனது. அவளின் கேள்விக்கு பதில் வியன் பதிலளிக்காத அந்த சில கணங்களில் பல பல எண்ணங்கள் அவள் மனதில் புரண்டு அவளை கசக்கி பிழிந்தது. ஒருவேளை அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு என்னை திருமணம் செய்து கொண்டது என்னை காப்பதற்காகத்தானா? என்மேல் உள்ள காதலால் இல்லையா? ஒருவேளை என்மேல் காதலே இல்லையோ? என்னிடம் இருந்து இந்த உலகத்தை காப்பதற்காகத்தான் அவர் என்னை திருமணம் செய்து கொண்டாரோ? என்றுமே தீய சக்திக்கு துணை போகாதவர் தீய சக்திகளின் அவதாரமான என்னை எப்படி கைப்பிடித்தார்? ஒருவேளை மகளை கொன்ற பழி அவரின் குருவிற்கு வரக்கூடாது என்றா? என்னை காதலித்திருந்தால் எங்கள் அன்பின் சின்னமான குழந்தையை வேண்டாம் என்று சொல்ல வாய் வருமா? ஆனால் அவருடன் வாழ்ந்த இத்தனை காலங்களில் அவர் காட்டிய அன்பு பொய்யா? இல்லையே. தூக்கத்தில் கூட என்னை விட்டு விலகாமல், தூக்கத்தில் கூட ஒருவரால் நடிக்க முடியுமா? இல்லை உகந்திகா, நீ வீணாக வியனை சந்தேகப்படுகிறாய். மனமே போர்க்களமாக அவளுள் மூடி வைத்திருந்த பயங்களும் சந்தேகமும் கட்டை விட்டு வெளியேறி தலைவிரித்தாடின. இந்த கேள்விகளும் சந்தேகங்களும் இன்று நேற்று அவளுக்குள் பிறந்தவை அல்ல. அவளுக்காக அனைத்தையும் விட்டுவிட்டு அவன் வந்தபோது மனம் சந்தோஷத்தில் பொங்கினாலும்
அடுத்த சில நாட்களிலேயே அவளுக்கு அதை நம்புவது கடினமாகிவிட்டது. பெற்று வளர்த்த தந்தையே அவளின் விதி அறிந்ததும் அவளை தூக்கி எறிய ஒரு கணம் கூட யோசிக்கவில்லையே. பின் வியனால் மட்டும் எப்படி அவளை ஏற்றுக்கொள்ள முடிந்தது? அவள் தந்தையின் மறுப்பு மற்ற உறவுகள் மேல் உள்ள நம்பிக்கையை மொத்தமாய் வெறுக்க வைக்காவிட்டாலும் உறவுகளின் மீது ஒரு சந்தேகத்தையும், எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த உறவும் தன்னை விட்டுவிட்டு செல்லலாம் என்ற உண்மையை அவளுக்கு படம் போட்டு காட்டியது. ஏன், அவளை விட்டு என்றுமே நீங்காத அதியன் மேல் அவளுக்கு அதீத பாசமும் நம்பிக்கையும் இருந்த போதும் மனதின் ஒரு மூலையில் அவனும் ஒரு நாள் அவளை விட்டு போய்விடுவான் என்பது அவளது நிச்சயமான எண்ணம். மனதில் உள்ள அனைத்து கேள்விகளையும் பூட்டி வைத்து புழுங்குவதை விட அவனிடமே கேட்டுவிடலாம் என்று பலமுறை முயற்சி செய்திருக்கிறாள். ஆனால் அவளின் கேள்விக்கு அவனின் பதில் அவளின் சந்தேகத்தை சாத்தியமாக்கிவிட்டால் அதற்கு பின் அவனுடன் சேர்ந்து வாழ்வது என்பது அவளின் தன்மானத்திற்கு ஒரு பெரிய இழுக்கு. அதற்கு மேல் அவனை விட்டு அவள் விலகிச் செல்வதைத் தவிர வேறு வழியே இல்லை. அவனை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணமே அவளை உயிருடன் கழுவில் ஏற்றுவது போல அவளை வலிக்க வைத்தது. ஒருவேளை அவளின் எண்ணம் தவறு, அவளை அவன் உண்மையாக காதலிப்பதால் தான் அவளுடன் வாழ்கிறேன் என்று கூறினால் கூட அதை அவளால் முழுவதுமாக நம்ப முடியுமா என்பது சந்தேகம்தான். இப்படி இரண்டு பக்கங்களிலும் மத்தளமாய் அவளின் மனது அடிபட கடைசி நேரத்தில் எதையும் கேட்க முடியாமல் அனைத்தையும் அவளுக்குள்ளேயே மென்று விழுங்கிவிட்டாள். கொடியாய் துவண்டு நின்ற தன் மனைவியின் மெல்லிய தோள்களை பற்றினான் வியன். அவனின் முகத்தை தவிர்த்து கண்களை சந்திக்காமல் தரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தவளை மெதுவாய் உலுக்கி தன்னை நோக்க வைத்தான். இது என்ன பிதற்றல்? உன்னுடன் குழந்தை பெறாமல் வேறு யாருடன் என்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும்? என் குழந்தைகளுக்கு உன்னை தவிர வேறு யார் தாயாக இருக்க முடியும்? ஒருவேளை என் மேல் உள்ள காதல் குறைந்து விட்டதா? என்னை வேறு யாரிடமாவது தள்ளிவிட்டு ஓடிவிடலாம் என்ற எண்ணமா? நினைத்து பார்க்க கூட விடமாட்டேன். எனக்கு நீ மட்டும்தான், உனக்கு நான் மட்டும்தான். இந்த ஜென்மம் மட்டுமல்ல, இனி வரும் அனைத்து ஜென்மங்களிலும் என்னிடமிருந்து உன்னால் தப்பவே முடியாது. கிண்டலும் கோபமுமாய் பதிலளித்தான் அவளின் ஆசை கணவன். வியனின் கோபம் அவளின் காயம்பட்ட இதயத்திற்கு மருந்தாய் ஒத்தடம் கொடுக்க குனிந்த தலையை நிமிராமலேயே பின் ஏன் என்றால் நடுங்கிய இதழ்களை பற்களால் அழுத்தியபடி அவளையே சில நேரம் பார்த்து கொண்டிருந்தவன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டபடி, கண்ணம்மா, இன்று குழந்தையை உறுதி செய்ய என்று கவசத்தை உடைத்தாய். நாளை குழந்தைக்கு தேவை என்று வேறு ஏதாவது காரணத்திற்கு மீண்டும் கவசத்தை நீ உடைத்தால், நீ குழந்தைக்கு என்று எண்ணி அவசரத்தில் செய்யும் செயல் அது உன் உயிருக்கே ஆபத்தாகிவிட்டால் என் கவலை உனக்கு புரிகிறதா கண்ணம்மா? அது மட்டுமில்லாமல் பிரசவத்தின் போது பயங்கரமாய் வலிக்குமாம். அதை உன்னால் தாங்க முடியாமல் கவசம் உடைந்துவிட்டால், உன்னை தேடி படைகள் வந்துவிட்டால், குழந்தை பிறக்கும் வரை நம்மால் எங்குமே செல்ல முடியாதே. அதனால்தான் சில காலம் கழித்து நம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாமே. நீ உன் சக்தியை கட்டுப்படுத்த பழகிய பின் குழந்தை பெற்றுக்கொள்ளலாமே. இப்பொழுது இந்த குழந்தை நமக்கு அவசியமா? உன்னை விட இந்த உலகில் எனக்கு வேறு எதுவுமே முக்கியமில்லை. அது நம் குழந்தையாய் இருந்தால் கூட. கண்ணிமைக்கும் கணத்தில் அவளை இழுத்து இறுக்கி அணைத்தான் வியன். பயம் என்ற உணர்வே அறியாதவன் என்று ஈரேழு உலகிலும் பெயர் பெற்ற மாவீரன். தன் குருவைத் தவிர வேறு யாருக்கும் தலைவணங்காதவன். கொடூரமான பல போர்களில் ஒற்றையாளாய் நின்று வெற்றி வாகை சூடியவன். அந்த வியன் இன்று அவளுக்காக பயப்படுகிறான். அவளை இழந்து விடுவோமோ என்ற பதற்றத்தில் பேசியே அறியாதவன் தன் உணர்வுகளை வெளியே கொட்டுகிறான். அவனின் கவலை கண்டு அவளின் மனம் வருத்தப்பட்டாலும் அவனின் பதைபதைப்பு தனக்காக என்று எண்ணும் பொழுது அவளின் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. தன் இரு கரங்களாலும் அந்த பெரிய மனிதனை தன் முழு பலம் கொண்டு இறுக்கி அணைத்தாள் உகந்திகா. உங்கள் கவலை எனக்கு புரிகிறது. ஆனால் என் உயிரை விட இந்த குழந்தை எனக்கு மிக மிக முக்கியம். இது நமது முதல் வாரிசு. இதை நான் எப்படி இழப்பேன்? இது வெறும் குழந்தை அல்லவே. இது நமது அம்சம். பாதி நீங்கள், பாதி நான். நினைக்கும் போதே அவளது உடல் புல்லரித்தது. ஆனால் இதை சொன்னால் அவன் மனம் மேலும் வருத்தப்படும். மேலும் அவளின் பாதுகாப்பிற்காக என்ன செய்யலாம் என்று சிந்திக்கத் தொடங்கி விடுவான். அல்லது இந்த குழந்தை வேண்டவே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடிக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்று நன்கு தெரிந்திருந்தபடியால் அவனிடம் எதுவும் கூறாமல் அவளின் இதழ்களை அவனது மார்பில் பதித்துவிட்டு ஆசையுடன் அவளின் கணவனின் முகத்தை ஏறிட்டாள். கவலைப்படாதீர்கள். எந்த காலத்திலும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நான் இந்த கவசத்தை உடைக்கவே மாட்டேன். என்னுடைய சக்தியை கட்டுப்படுத்துவதற்கு வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் முழு மூச்சுடன் செய்வேன். தயவு செய்து எனக்காக என்றால் கண்களால் மன்றாடியபடி. பயமும் தவிப்புமாய் அவனை பார்த்த உகந்திகாவின் அழகிய கண்களை கண்ட வேணின் மனம் இறங்கியது. பெரிய பெரிய அசுரர்களை அனாயாசமாக போரிட்டு வென்றவன் ஒரு சிறு பெண்ணிடம் தோற்றுப்போனான். மெலிதாய் ஒரு புன்னகை அவனின் இதழ்களில் படர்ந்தது. அவனுக்கு மட்டும் அவர்கள் குழந்தையை பார்க்க ஆசை இல்லையா? ஆனால் அவனின் சுயநல ஆசைகளுக்காக உகந்திகாவை அவனால் இழக்க முடியாது. உகந்திகா அவளின் மனதில் மறைத்து வைத்திருந்த பயமும் அவன் அறிந்ததுதான். அவளின் தந்தையின் மறுப்பும்
காரணம் கூறாமல் அவளை விட்டு அவன் விலகியதும் அவள் மனதில் இன்றும் ரணமாயிருந்து அவனை முழுவதுமாக நம்பவிடவில்லை என்று அவனுக்கு நன்கு தெரியும். என்றாவது ஒரு நாள் மீண்டும் அவன் அவளை விட்டு போய்விடுவான் என்ற பயம் அவளின் மனதில் இன்னும் இருக்கிறது என்றும் அவனுக்கு தெரியும். இந்த நேரத்தில் இந்த குழந்தை வேண்டாம் என்று ஒரே அடியாக மறுத்தால் அவளின் அனைத்து தவறான சந்தேகங்களும் பயமும் உண்மை என்று அவளின் மனதில் ஊர்ஜிதமாகிவிடும். அது மட்டுமில்லாமல் அவள் கண்களில் தெரிந்த குழந்தைக்கான ஏக்கமும் அவனின் மனதை நெருட ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டபடி, உன் முடிவுக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்றான் கண்டிப்பான குரலில். நிமிடத்தில் அவளின் முகம் மலர்ந்தது. முத்துப்பற்கள் தெரிய சிரித்தவளின் கண்களில் ஆனந்த கண்ணீர் அரும்பியது. தலையை அவசர அவசரமாக ஆட்டியபடி, எந்த நிபந்தனை என்றாலும் எனக்கு சம்மதம் என்றால் குரலில் குதூகலமும் பரபரப்பும் கொப்பளிக்க. உகந்திகாவின் சந்தோஷம் அவனையும் தொற்றிக்கொள்ள கண்களில் குறும்பு மின்னல் தெறிக்க, நிச்சயமாக? வியனின் கண்களில் தெரிந்த குறும்பில் அவளின் முகம் சிவந்து சிறிது தயங்கினாலும் ஆம் என்பது போல தலையசைத்தாள் உகந்திகா. அப்படி என்றால் சரி. குழந்தை பிறந்த பிறகும் எனக்குத்தான் உன்மேல் முழு உரிமை, சரியா? உன் மனதில் எனக்குத்தான் முதலிடம். குழந்தை வந்ததால் என்மேல் உள்ள பாசம் குறையக்கூடாது, சரியா என்றான் தீவிரமான குரலில். என்னது? அவனின் நிபந்தனையை கேட்ட உகந்திகாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விருந்து மறுகணம் சலங்கையொலி போல கலகலவென்று சிரித்தாள். உங்களுக்கு பைத்தியம்தான் பிடித்துவிட்டது. சொந்த குழந்தையிடமே யாராவது போட்டி போடுவார்களா என்றால் அவள் அவனின் கன்னத்தை கிள்ளியபடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டாய். அதிலிருந்து நீ மீறக்கூடாது என்று கட்டளையிட்டான் அவளின் கணவன். வியனின் கழுத்தின் மேல் தன் இரு கரங்களை மாலை போல சுற்றி வளைத்துக் கொண்டு தன் கட்டை விரலை தரையில் ஊன்றி எம்பி எழுந்து நின்று அவனின் கீழுதட்டில் மெல்ல தன் இதழ்களை பதித்தாள். உங்களின் சிறுபிள்ளைத்தனமான நிபந்தனைக்கு நான் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன். இந்த உலகில் நான் அதிகமாய் நேசிப்பது நீங்கள் மட்டும்தான் என்று ஆனந்தமாக கூறிவிட்டு அவனது கையணைப்பிற்குள் மீண்டும் குடிபுகுந்தாள். மீண்டும் அவளின் இதயத்தில் இந்த உலகம் அழகாகவும் முழுமையானதாகவும் மாறியது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.